அத்தை வீட்டுக்கு வந்தா ஒரு நாள் 2 நாள் தங்கணும்னு என்ன வேண்டாமா உனக்கு? உள்ள போங்கன்னு சொல்லுதம்ல. வாங்க வாங்க. அப்படில ஏல என்ன இப்படியே நிக்கிறியே? இங்கதான் 4-5 அருவி இருக்குல, அதுல குளிச்சிட்டு 2 நாள் சுத்தி பார்த்துட்டு போலாம்னு சொல்லுதம்ல. உள்ள வாங்க வாங்க. பாசக்கார அத்தடே இங்கே தங்கிடுவோம் ஓடி மூதி. ஏல செல்லி எங்கல இருக்க? யார் வந்திருக்கான்னு பாரு. யாருமா? வாங்கத்தா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தா. அவங்க யாரு? இவங்களா? அவங்க பேரு ரம்யா, இவன் பேரு சரவணியா. புது கல்யாண ஜோடி. நான் சொல்லல, எங்க அத்தை பொண்ணு செல்வி. இதாமல ஏம்ல அப்படியே நிக்க? காபி தனியா கலரான்னு கேட்டு வாங்கி கொடு போ. நீங்க போய் துணிமணி எல்லாம் மாத்திட்டு கை கால அழுமுங்கன்னு. ஏன்பா சீலா மீன் வாங்கி குழம்பு வைக்கட்டுமா? அதெல்லாம் எதுக்கு? சும்மா இல்ல, வராத புள்ள வந்திருக்க, நான் ஆக்கி கொடுக்க. ஆளை பாத்துட்டால, இனி ஒரே ஆட்டம் தான். ஏல உங்க அத்தை நெத்திலி மீன் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கு. நீ நெத்திலி மீன் சொதப்பல் பொத்து போய் துணிய மாத்துங்க போங்க. அவனுக்கு ஒரு ஆள் இருக்குதான் செய்யுது. உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஜொலிக்கிறாளே. டீயல போட்டதெல்லாம் போதும். 1 கிலோ சீலா மீன் வாங்கிட்டு வாங்க. இந்நேரம் எங்கெல்லாம் கிடைக்கும்? பருப்பு வச்சு அப்பளம் பொரிச்சு கொடு. 100 ஏக்கர் தென்னை தோப்போ 50 ஏக்கர் வாழை தோப்புமா வாங்கி போட்டிருக்கோம். பொண்ணை கட்டி கொடுக்க ₹1 வக்கு இல்லாம தானே இருக்கும். என் அண்ணன் மகன் முருகனை விட்டா ஒத்த காசு இல்லாம உன் பொண்ணை கட்டிக்க யாரு இருக்கா? அவனுக்கு மீன் வாங்க கொள்ள எடுக்கா. போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுதோம்ல. சீலா மீனை வாங்கிட்டு வர சொன்னா கோட்டிக்கார மனுஷன் விரால் மீனை வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு. அறுதலி மீன் அருவாமனைக்கு நிக்குதான் பாரு. என்னங்க தது? கொஞ்சம் நகருங்க. ஆம்பளை பிள்ளைக்கு என்ன பூ தெரியும்? அட கொஞ்சம் நகருங்க தா. 1 மணி நேரம் அதை வெட்டுறது. நகருங்க. என்ன பூ? நகருங்க தா. ஐர மீன்ல இருந்து திமிங்கல வரைக்கும் நான் பார்க்காத மீனா இப்ப பாருங்க. மாமா மாதிரி அருவாவும் மலுங்களா இருக்கேன். அடடே, மர்மவன் என்னமா வெட்டுறாப்ல. பாக்குறதுக்கு 10 கண்ணு போதாது போல் இருக்கு. ஆமா, அவன் பல வருஷமா இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னப்பா சொல்ற? இல்லங்க, இந்த மாதிரி மீன்ல வெட்டி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம்ல, அத சொல்றேன். இல்லடே. அப்படியா? வெட்டு வெட்டு. அத்தா இப்ப குழம்பு வைங்க. என்னம்மா மீனா வைக்க போற? ஆமா செல்லி, செல்லி நீ இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம ஊரை சுத்தி காட்டிட்டு வானே. நீ போயிட்டு வரதுக்குள்ள நான் மீன் குழம்பு வச்சு வைக்க. போயிட்டு வாங்க. இங்கிட்டு திரும்ப. அரை முட்டை அரிசாக்க அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னங்க இங்க வாங்க. என்னம்மா? 2 தடவை உங்களை தேடி போலீஸ் வந்துட்டு போச்சு. போலீஸா? என்னை தேடி இருக்கு போலீஸ் வருது? யாருக்கு தெரியும்? அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, அது லீக் ஆனா நான் வெளியே தலை காட்டவே முடியாது. எதுக்கு தலை காட்டுறீங்க? சாம்பிள்ங்கற பேர்ல ஃப்ராட் தனம் பண்ணதெல்லாம் போதும். பேசாம கடக்குள்ள உட்கார்ந்து மூடிக்கிட்டு வியாபாரத்தை பாருங்க. மூடிக்கிட்டு எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இருந்த ஒரு பையனும் ஓடி போயிட்டான். உள்ள போய் வேலைய பாருங்க. ஏய், யாருமே நீங்க மாடசாமி? நீங்களா? ஓ, நீயா? நீதானே அன்னைக்கு எனக்கு உம்மா கொடுத்தவன். ஐயோ, அது உங்களுக்கு கொடுத்த உம்மா இல்லங்க, குழந்தை கொடுத்த உம்மா. உங்களுக்கு நினைச்சு ஏன் ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்றடா. அப்படியே விட்டனா தெரியும். ஆமா, மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்களெல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க மாச சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கிறியாமே? முழு சம்பளத்தையும் வாங்குறது இல்ல, முக்காவ சம்பளத்தை தாமா வாங்கி. வெக்கமா இல்ல உனக்கு? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். சரி, இப்ப ரீசன்ட்டா அந்த 3 பசங்க அவங்க பேர் என்னப்பா? சரவண, நெத்திலி, சொதப்பல். அந்த 3 பசங்களை நீ தானே வேலைக்கு சேர்த்த? ஆமா, நான் தான். அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா? ஐயோ, பவானி பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டானா? என்னடி நான் உன்னைய கூட்டி வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் தேவை? என்ன ரொமான்ஸ்? சும்மா ஒரு சின்ன டுமான்ஸ் சும்மா. இப்போ அந்த 3 பசங்களோட பேரு, டீடைல், ஊரு, சொந்தம், பந்தம் எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும். அப்படியா? சொல்லிடுறேம்மா. அதாவது அவனுக்கு ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆறுமணியம்னு. ஆறுமணியம் இல்லைங்க மேடம், ஆறுமுக நேரி. அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம். நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும். ஆமா, நீ யாரு? இவ ஒய்ஃபுங்க. அந்த ஆள் சொல்றது உண்மையா? ஆமாங்க, இவர்தான் என் ஹஸ்பண்ட். சரி, நம்புறேன். இத பார், நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன். அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு, மவனே உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் மிதிக்கிற மிதிர எல்லாம் பிரிங்கிக்கோ. யோ, இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே மேடம். அதுக்கு இவனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா தான் சரியா வருவான். ஏங்க, அந்த அம்மாக்கு போய் எப்போ உமா கொடுத்தீங்க? ஐயோ, அது சும்மாடி. மல்லு. முன்னால தான் கார்டு போட மாட்டாங்க. தப்பான ஆட்ட ஆடிட்டு டான்ஸ் ஆடுற. ஏல, ஒரு சீட் வந்து நான் ஜெயிக்க வேண்டிய கார்டு இல்ல. ரம்யா, உனக்கு தாவணி சூப்பரா இருக்கு. அந்த பிள்ளைக்கு கல்யாணமான பிள்ளைங்கல, அதுங்க படுக்க அந்த ரூமை ஒதுக்கி வச்சிருக்கேன். அதுங்கள அங்க படுக்க சொல்லுங்க. சரிங்க. டேய் எந்திரிங்க.
2 பேரும் போய் அந்த ரூம்ல படுங்க. தனியா எதுக்குடே? இல்லை நீங்க 2 பேரும் இப்ப புருஷன் பொண்டாட்டில ஞாபகத்துல வச்சுட்டு போங்க. போப்போ அசத்து. சிரிக்காத போங்க. ஏல பேருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி மூடு மாதிரி தொலைஞ்சிட போகுது. இருங்கடே 2 கே நானே போறேன். முருகாத்தா என்ன செல்வி இருங்கடே இதோ வரேன். அடப்பாருல இங்க ஒரு படம் ஓடுது. எல்லாருக்கும் பால் சூடு பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு மட்டும் பூஸ்ட் குடிங்க. இனிப்பு கரெக்டா இருக்கா? இருக்கு. செல்வி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னங்க அத்தா? அது வந்து நேரம் வரப்ப சொல்றேனே. என்ன பாக்குற? அடுத்து எந்த ஊரோ யாருக்கு தெரியும்? நம்ம பொழப்பே நாரி போச்சுல. கடை போடல கல்லாட்டம் ஆடாம. டேய் கவிச்ச, நீ கட்டில படுத்துக்க, நான் பாயில படுத்துக்கிறேன். வேண்டாம் ரம்யா, நீ கட்டில படுத்துக்கோ. வேண்டாம், நீ கட்டில படுத்துக்க, நான் பாயில படுத்துக்கிறேன். எதுக்கு? நீ கட்டில படுத்துக்கோ. சரி, எதுவும் வேண்டாம். என் மனசுல ஒண்ணு இல்ல, உன் மனசுலயும் ஒண்ணு இல்லல்ல. என் மனசுலயும் ஒண்ணு இல்ல. அப்ப 2 பேரும் கட்டில படுப்போம். ஐயோ வேணாம்ப்பா. அப்ப 2 பேருக்கும் பொதுவா இந்த தலைக்கண்ணை நடுவுல வச்சுப்போம். ஓகேவா? அப்போ சரி. அப்ப லைட் ஆஃப் பண்ணவா? லைட் ஆஃப் பண்ணு, நைட் லாம்ப் போடணும். ரொம்ப விவரமா இருக்கிற மாதிரி தான் நடிக்கிற. என்ன சரவணா? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லனா? ஒண்ணு இல்லனா விட. ஓ மனசுல ஏதோ இருக்கு. ஒண்ணு இல்ல. இருக்கு. ஒண்ணு இல்லங்கறல்ல. அப்ப என்ன பார்த்து படு? என்ன பாரு. ஐயோ, என்ன சரவணா ஜன்னல் பக்கமே பார்த்துட்டு இருக்க? அது தெரியுது பத்தியா மலை? அந்த பெரிய மலை. அந்த மலையை தாண்டாலே எங்க ஊரு தான். எதுக்கு சிரிக்க? உன்னதானே கேட்க, எதுக்கு சிரிக்கிற? நைட்ல ஒரு தலைகாணியை தாண்ட முடியல, நீ எப்படி மலையை தாண்ட போற நினைச்சேன். சிரிப்பு வந்துடுச்சு. சிரிப்பா இருக்கா? தலைகாணியை மட்டும் தாண்டி இருந்தேன், கதை கந்தலா இருக்க முடி. அந்த பசங்களோட சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஸ்டேஷன் கொண்டு வந்தாச்சு. இவங்க சரவணனோட அப்பா மாமா, இவங்க சொதப்பலோட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி, இவங்க நெத்திலி முத்துவோட அப்பா அம்மா 2 தங்கச்சிங்க, இவங்க கணேசனோட அம்மா 2 அக்காங்க. இவங்க எல்லாரையும் விசாரிச்சாச்சு, யாருக்கும் எதுவும் தெரியல. அந்த பசங்களும் இங்க கன்ஃபார்மா வரல. அப்பா என்ன வெயில்டா, அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சள் துணியா புதியா மனுச்சிருக்கு. இளநீ எவ்வளவு இருக்கு? 5 ரூபா தானே இருக்கு. அவன் என்ன விலையை சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. அவன் என்ன விலை சொன்னா நமக்கு என்ன? நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். தம்பி தம்பி யாரியா தம்பி? பேரம் பேத்திக்கலாம் பேர்காலம் நடந்துகிட்டு இருக்கு, என்னைய போய் தம்பி தொம்பின்னுகிட்டு இரியா இரியா சரளமா வந்துருச்சு. அதுக்கே அறுவாலை தூக்குற? இளநீ விற்கிறவன் சூடா இருந்ததுன்னா வரவி சூட்டை எப்படி தனி பண்ணிக்கி? வையா அறுவாலை தம்பி சொல்லல வை. இளநீ என்ன விலை சொல்லுமோல? பச்சை இளநீ 10, செவல் இளநீ 20. அப்ப பச்சையில ஒரு இளநீ, சிவப்புல ஒரு இளநீ, சாமியில் கொடு. சாம்பிலா? யோ இதென்ன அரிசி கடை நினைச்சியா? ஆஹா, அரிசி கடைன்னு கரெக்டா சொல்றானே. அருவா வச்சிருக்கேன், காசு கொடுத்தே வாங்கிடுவான். இந்த மாதிரியா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இதுல ஒரு எண்ணெய் அதுல ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன். 10 ரூபா இல்லையா 2 ரூபாயா போட்டுக்க. 20 ரூபா இல்லையா 3 ரூபாயா போட்டுக்க. 5 ரூபா கையில வாங்கிக்க. மரியாதையா போயிரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறது தெரியுமா நீ? யார்கிட்ட பேசுறது தெரியுமாடா? 10 ஏக்கர் நிலத்துல 10 லட்சம் தண்ணியை உற்பத்தி பண்ணி நாடு பூரா சப்ளை பண்ண பேசிட்டு இருக்கா நீ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கிணறு தண்ணி வேணான்னு வெளியே இறச்சி விட்டு கிணறு நிறைய இளநீ தண்ணியை புள்ள பண்ணி குடும்பமே சேர்ந்து முங்கிலிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க பரம்பரை நாங்க. நானும் பாத்துக்கிட்டு ஒரு ஜம்மீன்ற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன். பிசினஸ்ல ஒரு மூவ் வேணா ராஸ்கல். பிச்சைக்காரன் பிச்சை கட்டா கூட மோதிரத்தையும் வாட்சியும் கட்டு கொடுக்குற வள்ளல் பரம்பரை நாங்க. பெரிய அம்பானி தம்பி கரெக்டா பேசுறாரு. எத்தனை இளநீ மாதிரி ஓடி போயிருந்தாளா ராஸ்கல். உன் கடை எவ்வளோடா? 8 லட்சம் உன் கடை. உன் கடை எத்தனை லட்சம் சொல்றா? இப்ப வாங்கி நான் தெரியாம பேச்சு விட்டேன் சாமி. இந்தாங்க காசு கூட கொடுக்க வேணாம், எத்தனை எல்லாம் வேணாலும் குடிச்சிட்டு போங்க. ஆள் பார்த்து வியாபாரம் பண்ண பழகு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? கிறுக்கு பழ சிட்டா பேசுறாரா சிட்டா. என்ன ஜம்மீன் நம்பிட்டா? அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி? அண்ணே உங்ககிட்டயே சரக்கு எடுக்கிறேனே, கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்கண்ணே. அப்படி கேளு. ஐயோ அட்ரஸ் கேட்கறானே. இப்படி எழுதிக்க. தென்னந்தோப்பு வத்தலை குண்டு வாடிப்பட்டி ரோடு வாணியம்பாடி தெருவு சென்னை 13 சேலம் 21. அட்ரஸ கேட்டா 7-8 டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்றானே.
ஏன் மாமா அங்கே இருக்காரு எங்க என்னம்மா, போறல? வியாபாரத்துக்கு போகலையா இன்னைக்கு சனிக்கிழமை வியாபாரத்துக்கு போல நேத்துக்கும் போகல வாரத்துக்கு 2 சனி